வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? என்டிஏ கூட்டணிகள் இணையும் தாவேகாவா காட்சிதமாக முடித்த அமித்ஷா அதிரும் அறிவாலயமா? வாங்க வெளியே முன்பாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழல் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணியெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் தமிழக கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளும் தொடங்கப்பட்டு விட்டதா. அதாவது ஆளும் கட்சியான திமுகவோ மீண்டும் ஆட்சி பிடித்த நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலைதான் மேலும் சில கட்சிகள் எல்லாம் தங்கள் கூட்டணிக்கு அழைப்புகளை விடுத்திருக்கிறாரா. அந்த வகையில்தான் பாஜகவின் வியூகம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களை மக்கள் செல்வாக்கும் இணைந்தால் கண்டிப்பாக அது தமிழக தேர்தலில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய அரசியல் பரிமாணத்தை கண்டிப்பாக தமிழகத்தில் உருவாக்கும் என்பதே பாஜகவின் ஒரு கொள்கையாக இருக்கிறதாக செயல்பட்டு வருகிறதா. அதாவது தமிழக அரசியல் களத்தில் தற்பொழுது வீசி வரும் இந்த கூட்டணி காட்சி என்பது வழக்கமான அரசியல் நகர்வுகளை தாண்டி ஒரு பெரும் புயலாக உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் நடிகர் விஜயின் தொடங்கியுள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணிக்கிடையே ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை கோட்டை முதல் குக்கிராம் வரை அலைகளை வீச தொடங்கிவிட்டதா. அதாவது டெல்லி பாஜக என்ன தீர்வு போடும் கணக்கு என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்திலே கண்டிப்பாக தன்னுடன் கூட்டணி இணைத்துவிட்டால் தமிழகத்திலே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரும் என்ற மனநிலையில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. அதாவது அரசியல் வட்டாரத்திலே கசிந்துள்ள இந்த தகவலின்படி தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் டெல்லியில் முகாமிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் அமித்ஷாவை நேரடியாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறதா. இந்த சந்திப்பு வெறும் மரியாதை நிமிர்த்தியானது அல்ல, மாறாக தமிழகத்தின் அரசியலை தலையெழுத்தை மாற்றப்போகும் ஒரு மாஸ்டர் பிளான் என்றே கூட சொல்லலாமா. அதாவது சுமார் 70% உடன்பாடு எட்டப்படாத இந்த செய்திகள் எல்லாம் தமிழகத்தில் இதுவரை நிலை வந்த திராவிட அரசியல் சமன்பாடுகளை தலைகீழாக மாற்றக்கூடும். தொகுதி பங்கீடு, தேர்தல் நிதி, எதிர்கால அதிகார பகிர்வு என பல முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறதா. தற்போது வரை என்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக மேலிடம் இன்னும் ஒரு வெளிப்படையான பேச தொடங்கியதற்கு முன்பு விஜயின் வருகையே ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறதா. அதாவது விஜய் வருகை கொஞ்சம் தாமதமாக இருக்கும் நிலையில்தான் பாஜகவின் தொகுதி பங்கீடு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறதா. அதாவது விஜய் உள்ளே வந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள், அவர் கேட்கும் முக்கிய இடங்கள் குறித்தெல்லாம் கண்டிப்பாக தெளிவு கிடைத்த பின்னரே மற்றவருக்கு பேச பாஜக திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் சுமார் 20 to 25% இளம் வாக்காளர்களை தன் பக்கம் இழுக்கும் வல்லமை விஜய்க்கு உண்டு என்பதை பாஜக நன்கு உணர்ந்துதான் பாஜகவானது தாவேகாவுடன் தனது ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை கண்டிப்பாக பேசப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.